ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சம்மரில் நம்ம செடிகளை எப்படி மல்ச்சிங் பண்ணி செடிகளோட ஹீட்டை குறைக்கலாம், செடிகள் காஞ்சி போகிறத தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்துட்டாலே செடிகளுக்கு பாட்டிங் மீடியாக காஞ்சி போகும், இலைகளெல்லாம் வாடி போயிடும் இல்லையா. நம்ம எவ்வளோ தான் தண்ணி கொடுத்துட்டு போனாலும் சாயங்காலம் பார்க்குறப்போ செடிகளெல்லாம் வாடி போயிருக்கும், பார்த்தாலே பாவமாக இருக்கும். இந்த உச்சி வெயிலில் நம்மளால் 2 நிமிஷம் கூட நடக்க முடியல. இந்த மாடியில் கால் வச்சு நம்மளால் நிற்க முடியலை இல்லையா. ஆனால் இந்த செடிகள் பாருங்கள் ஃபுல் டைமும் வெயிலில் இருக்காங்க. அதுக்காக நம்ம சின்ன சின்ன எளிமையான பொருட்களை பயன்படுத்தி மீடியாவை மல்ச்சிங் பண்ணி கொடுக்கலாம். இந்த மல்ச்சிங் பண்ணுறதுனால தொட்டிகளுடைய மேல் மண் காஞ்சி போகாமல் ஈரமாகவும் இருக்கும். அது மாதிரி வேர்ப்பகுதியில் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கிறதுனால செடிக்கு குளிர்ச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மல்ச்சிங் பண்ணுறதுனால களை செடிகளும் குறையும், கண்ட்ரோல் பண்ணலாம் களை செடிகளை. இதுவே இந்த மல்ச்சிங் பண்ணி விடுற பொருட்களே கம்போஸ்ட் ஆகி டீகம்போஸ்ட் ஆகி அதுவே உரமாகவும் மாறி போயிடும். உரமாக மாறிப்போகுது, களை செடியை கண்ட்ரோல் பண்ணலாம், ஈரப்பதத்தையும் பாதுகாக்கக்கூடியது இந்த மல்ச்சிங். தோட்டத்தில் இலை சருகுகள் செடியோட வளர்ச்சிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. காடுகள் செழிப்பாக வளர்றதுக்கு செழிப்பாக இருக்குது, எப்பவும் பசுமையாக தானே இருக்கும் காடுகள். அதோட சீக்ரெட்டே இந்த இதுதான், இலைகள் மக்கி போகிறதுனால அந்த உரத்தையே இந்த மரங்கள் உரமாக பயன்படுத்துது. இப்படி மல்ச்சிங் பண்ணுறதுனால வெயிலோட தாக்கத்தை குறைச்சி பாட்டிங் நல்ல இயற்கை சூழல் அமைகிறதோட நிறைய நுண்ணுயிர்களும் பெருகும், செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி மல்ச்சிங் போடுறதுன்னு பார்க்கலாம். மல்ச்சிங்னா மேலோட்டமாக தூவுறது கிடையாது, கொஞ்சம் திக்னஸுக்கு போடணும். ஒரு விரல் அளவுக்கு உயரத்துக்காவது இந்த மல்ச்சிங் போடணும். போடுறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக அந்த மேல் மண் கிளறி கொடுக்கலாம். கிளறி விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு 3 இன்ச்சு அளவுக்காவது நம்ம இந்த அளவுக்காவது நம்ம மல்ச்சிங் போடணும். இது எங்கள் வீட்டில் கம்போஸ்டில் இந்த இலை சருகுகளை எல்லாம் எடுத்து சாக்கில் போட்டு வச்சு கம்போஸ்டாக வச்சது தான். ஃப்ரெஷ்ஷான சருகுகளை நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான சருகுகள் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், சீக்கிரத்தில் மக்காது. நம்ம இப்படி கொஞ்சமாக டீகம்போஸ்ட் ஆன சருகுகளை நம்ம பயன்படுத்துகிறப்போ அது செடிக்கு நல்ல உரமாகவும் பயன்படும். நம்ம சீக்கிரத்தில் இனி உரம் போட வேண்டிய அவசியமும் இருக்காது. நம்ம இப்போ காஞ்ச இலைச்சருகளை பயன்படுத்துகிறத பார்த்தோம். இனி எந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார். நிறைய வீடுகளில் தேங்காய் நார் அல்லது தேங்காயோட ஓடு வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படி கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க. தேங்காய் நார் பயன்படுத்தினா இது மக்கி போகாது, கண்டிப்பாக மக்கி போகவே செய்யாது. மக்காத பொருள் வெயிலோட தாக்கத்தை மட்டும்தான் கம்மியாக்கும், மண்ணில் நுண்ணுயிர் பெருகாது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் நார் மக்காமலே இருந்து ஈரமாகவே இருக்கும், நிறைய ஃபங்கஸ் வளரும். ஃபங்கஸ் வளர்ந்தால் செடியோட வளர்ச்சி பாதிக்கும். அதனால் கண்டிப்பாக மல்ச்சிங் பண்ணுறதுக்கு தேங்காய் நார் யூஸ் பண்ணாதீங்க. காஞ்ச இலை தலைகளையே பயன்படுத்தி நம்ம மல்ச்சிங் பண்ணிவிட்டால் செடிகளுக்கு நல்ல ஒரு இயற்கையான சூழல் உருவாகும். மண் இறுகி போகாமல் வேர் விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொலன்னு இருக்கிறதுனால செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.